ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெட்டீரியல் வேரியன்சஸ் உடைய ஒரு ஈஸி அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 15 மார்க்ஸ் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ முன்னாடியே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 சப்டிவிஷன் ப்ளஸ் பின்னாடி திரும்பி நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் அப்படின்ட்டு 4 சப்டிவிஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபிசி அண்ட் இந்த சி இன்னொரு இதாக பிரியுது, இன்னொரு சப்டிவிஷனாக பிரியுது. ஸோ நான் உங்களுக்கு லைன் உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கணேஷ் அப்படின்றவர் பர்ச்சேஸ் ஒரு 800 tons ஆஃப் கெமிக்கலை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிடுறாரு. அந்த 800 tons ஆஃப் கெமிக்கல் ஒவ்வொரு டன்னோடைய ப்ரைஸ் 40 ருபீஸாக இருக்குது. இது வேறு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படின்றது 48 இருக்குது. ஸோ கால்குலேட் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 48. ஆனால் ஆக்சுவல் 40 அவங்க சொல்ல கிடையாது. அப்போ நான் முன்னாடியே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னாலே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்க்கும் ஆக்சுவல் ப்ரைஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸஸை கால்குலேட் பண்ணுற அந்த ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் மெத்தட் தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்றது. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வாஸ் ஃபிக்ஸ்ட் அட் 48னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம மேலே இருக்கிற அந்த செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய 40 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்சுவல் தான், நம்ம அப்படி தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்சஸ் உடைய ஃபார்முலா ஆக்சுவல் குவான்டிட்டி ப்ராக்கெட்டில் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டினா அவங்க எவ்வளோ குவான்டிட்டி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் வாங்கி அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு கொஷனில் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ இந்த இடத்துல அவங்க சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6400 ப்ளஸில் ஆன்சர் வருது. ப்ளஸில் வந்தனால ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு போயிடுவோம். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அலோவ் டு ப்ரொடியூஸ் 100 யூனிட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஒரு 100 யூனிட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ஃபினிஷான ஒரு 100 யூனிட் ஆஃப் ப்ராடக்டை 20 கிலோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கிலோக்கும் 10 ரூபா அவங்க செலவு பண்ணுறதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட்னாலே அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தானே. ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்றது 7200 யூனிட்ஸ் அவங்க இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆகுது. அதே மாதிரி ஆக்சுவல் மெட்டீரியல் 1600 கிலோ அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட் ஆர் கால்குலேட், ஏன்னா கால்குலேட் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். கம்ப்யூட் மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபார்முலா போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் இந்த ஒரு சின்ன சப்டிவிஷனில் மட்டும் சின்னதாக ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸோடைய ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருந்தாலே நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்ன்றது அங்கே 10ன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க கொஷினில். ஸோ இந்த 1400 அப்படின்ற இங்கே ஒரு சின்னதாக ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். கொஷினில் பொறுத்த வரைக்கும் அங்கே நமக்கு அவங்க ஆக்சுவல் 7200ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், என்னடா 7200 தானே போடணும், நம்ம ஏன் இங்கே 1440 போட்டிருக்கோம் அப்படின்ட்டுன்னு. ரீசன் என்ன அப்படின்னா, கொஷினில் அவங்க சொல்லியிருக்கிறது ஆக்சுவல் அவுட்புட் தான். ஆனால் இங்கே நமக்கு என்ன தேவை, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வேணும். அந்த ஆக்சுவல் குவான்டிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நமக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 7200 இல்லை ஒரு 20% மல்டிப்ளைட் பை 20/100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1440 அப்படின்னு வரும். ஸோ தான் இப்போ 7200ல் ஒரு 20% ஆர் 20/100 நீங்கள் போட்டிங்கன்னா 1440 உங்களுக்கு வரும். அதோட ஆக்சுவல் குவான்டிட்டி கொஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. அந்த 1600ஓட நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸில் வரும். ஸோ ஆன்சர் ப்ளஸில் வந்தால் மேலே பார்த்தீங்கன்னா 6400 அப்படின்னு ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் அது ஃபேவரபிள், மைனஸில் அன்ஃபேவரபிள். ஆனால் நம்ம அன்ஃபேவரபிள்னு சொல்ல மாட்டோம். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக், அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இந்த கான்செப்டை நம்ம அட்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைனஸில் ஆன்சர் மைனஸ் நம்ம போட்டுறக்கூடாது. 10 மல்டிப்ளைட் பை மைனஸ் 160 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1600 உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் மைனஸ் 1600 நீங்கள் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி ப்ளஸில் இருக்க மாதிரி அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு பக்கத்தில் அட்வர்ஸ் அப்படின்னு போட்டுடணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸில் அது ஃபேவரபிள், மைனஸில் அது அட்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன், அதாவது சி பார்த்திங்க அப்படின்னா, மெட்டீரியல்
மிக்ஸ் வேரியன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. த ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரிவைலிங் இன் எக்ஸ்கோ லிமிடெட் ஃபார் ஒன்லி ப்ராடக்ட் வெரஸ் ஃபாலோஸ் அப்படின்னா மெட்டீரியல் எக்ஸ் மெட்டீரியல் ஒய்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. மெட்டீரியல் எக்ஸ்க்கு வந்து 50 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேஜிக்கும் பர் கேஜிக்கும் 10 ருபீஸ் வந்து ஆகுது. அதே மாதிரி மெட்டீரியல் ஒய்க்கு 150 கேஜிக்கு பெர் கேஜிக்கு வந்து 6 per kg ஆகுது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் லாஸ் ஒரு 30% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடி பார்த்தது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸ். அந்த சப்டிவிஷனுடைய ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் எக்ஸ் மெட்டீரியல் ஒய் அதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. 80 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேஜிக்கும் 12 ஆகுது. அதே மாதிரி மெட்டீரியல் ஒய்யை பொறுத்த வரைக்கும் 160 கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேஜிக்கும் 5 per kg வந்து ஆகுது. அதே மாதிரி ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து 210 kgs ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் நான் சொன்ன மாதிரி சி வந்து 2 சப்டிவிஷனாக பிரியுது. மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸாகவும் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸாகவும் பிரியுது. ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேலெலாம் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு டேரெக்டாக போட்டுட்டோம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதில் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுட்டோம், இதில் ஏன் ரிவைஸ்டு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 கேட்டிருக்காங்க, எக்ஸுக்கும் கேட்டிருக்காங்க ஒய்க்கும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி, இப்போ மிக்ஸ் அப்படின்னாலே 2 ஜாயின் ஆகுறது தானே மிக்ஸு. இந்த நார்மலாக ஃப்ரூட் மிக்சர் அப்படிமோ, ஃப்ரூட் மிக்சர்னால் என்ன, இந்த ஆப்பிள் பனானா ப்ளஸ் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜூஸாக போடுறது ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ வந்து 2 அதை தனித்தனியாக கொடுத்ததை ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்னு வந்தாலே நீங்கள் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு போட்டு மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஈஸியாக நம்ம போட்டுட்டோம். இப்போ ரிவைஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு சின்னதாக ஒரு ஒர்க்கிங் நோட், ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது. ஸோ தனித்தனியாக போட போகிறோம். ஆர்எஸ்கியூனா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் எக்ஸு, அதே மாதிரி ஆர்எஸ்கியூ ஆஃப் ஒய் அப்படின்னு நம்ம தனித்தனியாக போட போகிறோம். அதோடைய ஒரு சின்ன ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட் ஆஃப் ஆக்சுவல் மிக்ஸ் டிவைடட் பை டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் மல்டிப்ளைட் பை ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் மெட்டீரியல். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் மிக்ஸில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 80 + 160 அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுத்துருக்காங்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிக்ஸ் அப்படின்னாலே 2 கம்பைன் பண்ணி ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வந்து எழுதணும். இப்போ வந்து அதே மாதிரி தான், இப்போ 80 + 160 இந்த ஆக்சுவல் ரிசல்ட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேஜிஸையும் அதே மாதிரி பின்னாடி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கக்கூடிய கேஜிஸையும் 150 + 50 இந்த பேஜஸ் திரும்பிக்கிட்டே இருக்கனால எனக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி திருப்பி உங்களுக்கு இது பண்ண முடியல. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த சம்மை வந்து நீங்கள் பின்னாடி ரீவைண்ட் பண்ணியோ இல்லை ஸ்கிப் பண்ணியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 150 + 50 போட்டோம் அப்படின்னா கீழே வந்து 200 வரும். ஸோ ரெண்டையும் போட்டுட்டு இந்த இடத்துல அந்த அவங்க கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் மெட்டீரியல் 50 150 இதை ரெண்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 60 kgs 180 kgs கிடைக்கும். அதே இதை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸோடைய ஃபார்முலாவோட எக்ஸுக்கு தனியாக ஒய்க்கு தனியாக நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று பண்ணியிருப்போம். இங்கே வந்து எக்ஸ் ஒய்னு 2 கேட்குறனால 2த்துக்கும் தனித்தனியாக பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபார் எக்ஸுக்கு வந்து ஆன்சர் மைனஸில் வரும். பிகாஸ் இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 60 - 80னாலே இப்போ 80 - 60னா ப்ளஸில் வரும் 20 அப்படின்ட்டு. அப்போ 60 - 80னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக மைனஸில் தான் வரும். ஸோ அது இப்போ அப்படி வர்றதை 10ஓட மல்டிப்ளை பண்ணால் 200 அப்படின்னு வரும். -200 வரும். நம்ம -200 போடக்கூடாது, 200 ப்ளஸில் இருக்க மாதிரி பாசிட்டிவாக இருக்க மாதிரி போட்டுட்டு அட்வர்ஸ் அப்படின்னு போடணும். அதே மாதிரி மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஃபார் ஒய்யை பொறுத்த வரைக்கும் நான் மேலே சொன்ன மாதிரி தான். இப்போ 180 - 160 வரனால 20 வரும். அந்த 20 நம்ம இங்கே 6ஓட மல்டிப்ளை பண்ணால் 120 வரும். அந்த 120 வந்து ஆன்சர் வந்து ஃபேவரபுளில் முடியுது. அதுக்கப்புறமா லாஸ்ட் சப்டிவிஷன் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸோடைய ஃபார்முலா இது தான். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் per unit ஆஃப் அவுட்புட் மல்டிப்ளைட் பை ஸ்டாண்டர்ட் ஈல்டு ஃபார் ஆக்சுவல் மெட்டீரியல் மைனஸ் ஆக்சுவல் ஈல்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈல்டு அப்படின்னாலே என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இதை வந்து நீங்கள் ஈஸியாக அந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஈல்டு அப்படின்னாலே வந்து ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த மெட்டீரியல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் வருதா அப்படின்றத வந்து அசீவ் பண்ணுறது தான் வந்து இந்த மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸோடைய கான்செப்ட்.
சின்னதாக ஒரு ஒர்க்கிங் நோட் நம்ம வந்து போடணும். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஈல்டு ஃபார் ஆக்சுவல் மெட்டீரியல் யூஸ் இது ரெண்டுமே வந்து கொஷினில் அவங்க கொடுக்கல. கொஷினில் கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து அசைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கக்கூடிய அந்த இதை 50 kgs அட் 10 per kg நம்ம போட்டோம்னா 500 வரும். ஒய்யோடைய 150 kgs அட் 6 per kg போட்டோம்னா 900 வரும். ரெண்டே நம்ம ஆட் பண்ணால் 1400. ஸ்டாண்டர்ட் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஜிஸில் அந்த ஆக்சுவல் ரிசல்ட்ஸில் ஏன்னா இது வந்து ஆக்சுவல் மெட்டீரியல் யூஸ் பற்றி கேட்டிருக்காங்கல்ல, எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணால் அமௌண்ட் இல்லை, அந்த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 180 இந்த 80ஐயும் 160ஐயும் இந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 240 kgs கிடைக்கும். இந்த 240 kgsல 30%, ஏன்னா வந்து அதிலே கொடுத்துருக்காங்கல்ல, கொஷின்லேயே பின்னாடி பார்த்தோம் ஸ்டாண்டர்ட் லாஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், கொஷின்லேயே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் லாஸ், இந்த பேஜஸ் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த 30% அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து இதில் ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும், இந்த சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நீங்கள் கொஷினை ஒரு வாட்டி நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ 1400 இந்த இடத்துல வரும். ஸோ 1400 இந்த டோட்டலோட நீங்கள் 30% வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு 140 கிடைக்கும். இந்த 200 நீங்கள் 30% பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த 1400 டிவைடட் பை 140 நீங்கள் பண்ணிங்கன்னா 10 per unit அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். இதை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 420 அட்வர்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து மைனஸில் வரும். -42 மல்டிப்ளைட் பை 10னா -420 தான் வரும். ஆனால் நம்ம -420 போடக்கூடாது. அது ஆன்சரை பாசிட்டிவ் அந்த மாதிரி காமிச்சிட்டு ப்ராக்கெட்டில் அட்வர்ஸ் அப்படின்னு போட்டுடணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா அது ஃபேவரபிள், பக்கத்தில் வந்து எஃப்னு போட போகிறோம். மைனஸில் வந்து அன்ஃபேவரபிள், ஆனால் நம்ம அன்ஃபேவரபிள்னு இதில் சொல்ல மாட்டோம். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்வர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்வர்ஸ்னு வந்தால் ப்ராக்கெட்டில் அது மைனஸில் தான் ஆன்சர் வரும். மைனஸில் வந்தால் அது அட்வர்ஸ், பாசிட்டிவில் வந்தால் ஃபேவரபிள். மைனஸில் வந்தது நம்ம வந்து மைனஸ்னு போட்டு காட்ட மாட்டோம். பாசிட்டிவில் வந்த மாதிரி அந்த ஆன்சர் இந்த இப்போ இங்கே கொடுத்துருக்க மாதிரி 420 போட்டுட்டு, இங்கே கொடுத்துருக்க மாதிரி 1600 போட்டுட்டு, இங்கே கொடுத்துருக்க மாதிரி 120 போட்டுட்டு, நம்ம மைனஸ்னு போடாமல் ப்ளஸில் இருக்க மாதிரி நம்ம ஆன்சரை காமிச்சிட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஏன் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்த யூனிட் பற்றி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். Thank you all.